இலங்கையில் இன்றுடன் தேர்தல் பிரச்சாரம் முடிவடைகிறது. மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையே பலத்த போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து அங்குள்ள எமது சிறப்பு செய்தியாளர் சலீம் கூடுதல் தகவல்களை தருகிறார். பார்ப்போம். இது ஒரு இசை கச்சேரி மேடை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கற்பனை பண்ணா அது தவறு. இது ஒரு அரசியல் மேடை. இந்த மேடை, அதாவது அரசியல் மேடையானது பிரதமர் பேசவிருக்கிறார். தற்பொழுது இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இறுதிக்கட்டம் பிரச்சாரம் அப்படிங்கறதால பயங்கரமா சூடு பிடித்திருக்கிறது. அங்க பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டி டிவிஷன்ல அங்க நின்றுட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி டிவிஷன்ல ராஜபக்சா இருந்தப்போ ஒரே ஒரு தமிழர் கூட கிடையாது. ஆனால் இப்பொழுது நீங்க அங்க கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒருத்தர் நிக்கிறத பார்க்கலாம். அவர் தான் முதல்ல தமிழர் இன்ஸ்பெக்டரா இருக்காரு பிரைம் மினிஸ்டரோட செக்யூரிட்டியில். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக வந்த பிறகு, அதாவது சிறிசேனா ராஜபக்சாவை ஜனாதிபதி தேர்தலில் தோற்கடித்த பிறகுதான் தமிழர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கு. பிரைம் மினிஸ்டரோட ஸ்பெஷல் செக்யூரிட்டி டிவிஷன்லயே முதல்ல ஒரு தமிழரை போட்டிருக்காங்க. ராஜபக்சா இருந்தவருக்கு தமிழர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. இது மக்களுக்கு எல்லாம் தெரிகிறது. என்ன சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க இப்பொழுது ஆளும் கட்சி அப்படின்னா, இலங்கையில் இனக்கலவரம் கூடாது, அதனால் ராஜபக்சாவிற்கு வாக்களிக்காதீர்கள். இலங்கைக்கு வளர்ச்சி தேவைப்படுகிறது. உங்க பசங்களுக்கு வேலை கிடைக்கணுமா இல்லையா, உங்க பசங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கணுமா இல்லையா அப்படின்னா இப்போ வந்திருக்க புதிய அரசாங்கத்திற்கு மீண்டும் வாக்களிங்கள் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே பிரதமரா இருக்கார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு கூடியிருப்பதாகவே உளவுத்துறை வட்டாரங்களும் மக்களிடையே பேசி பார்க்கும் பொழுதும் நமக்கு தகவல் தெரிகிறது. இன்று 12 மணியோட நைட்டு 12 மணியோட பிரச்சாரம் ஓய்கிறது. வாக்குப்பதிவு 17ஆம் தேதி, வாக்கு எண்ணிக்கை மாலை 4 மணிக்கு 17ஆம் தேதி என்று வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே தொடங்கிவிடும். 18ஆம் தேதி விடிய காலையில இலங்கையில் அடுத்த பிரதமர் யார் என்று நமக்கு தெரிய வரும். இலங்கையிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் லூகாசுடன் சலீம்.